யோஷித்த ராஜபக்ஷ பெலியத்துப்பில் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டார். அதனைத் தொடர்ந்து யோஷித்த ராஜபக்ஷ கொழும்புக்கு அன்றைய தினம் பிற்பகல் அழைத்து வரப்பட்டதுடன் புதுக்கடை 5ஆம் இலக்க மேலதிக நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட போது இன்று வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டார். சட்டவிரோதமாக ஈட்டப்பட்டதாக கூறப்படும் 34 மில்லியன் ரூபாவை பயன்படுத்தி ரத்மலானி பகுதியில் காணி வீட்டினை கொள்வனவு செய்தமை தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்கு அமைய அவர் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தீட்சகர் புத்திக மனதுங்க குறிப்பிட்டுள்ளார். 2006ஆம் ஆண்டின் 5ஆம் இலக்க நிதி தூய்தாக்கல் தடை சட்டத்தின் கீழ் குறிப்பிடக்கூடிய குற்றங்களை அவர் இழைத்துள்ளமைக்காக போதுமான சாட்சியங்கள் காணப்படுகின்றமையினால் சட்டமா அதிபரின் ஆலோசனைக்கு அமைய அவர் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார்.